இருந்துச்சு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போச்சு, கொஞ்சம் ஆக்ஷனாகவும் போச்சு, நல்லா இருந்துச்சு. ப்ரீவியஸ் சீக்வல் பார்த்தீங்களா 2022 வந்தது? இல்லை, இப்போ தான் நான் முத வாட்டி பார்க்குறீங்க. சோனி ப்ரொடக்ஷனால வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஸ்டாண்டர்லோனா நல்லா இருக்கா? படம் ஸ்டாண்டர்டும் நல்லா இருக்கு. சின்ன மூவியாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் டக்குனு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கும் அந்த லேக் அதெல்லாம் அடுத்து தேர்ட் பார்ட் வரதுக்கு ஏதாவது லீட் கொடுத்துருக்காங்களா படத்தில்? இல்லை, அந்த மாதிரி இதான் ஃபைன் ஓவரால் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ ஹாலிவுட்டுக்கு வந்து நம்ம மக்கள் மத்தியில் குறைஞ்சிச்சு மவுஸ். இது பார்க்குற அளவு இருக்குது ஆக்ஷன்ஸு. இது ஆக்ஷன்ஸ் கம்மி தான், ஆனால் ரன்னிங்கில் நல்லாவே இருக்குது. கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஓகே, தேங்க். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க? அதுக்கு மேலே பார்த்தேன். அது இங்கிலீஷில் வந்துச்சு. ஆமாம், அதை விட இது நல்லா இருக்கு. இப்போ தமிழில் பார்த்துட்டு வரீங்க? ஆமாம், தமிழில். ஸோ தமிழில் வந்து நல்லா இருக்குது, டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக. அந்தளவுக்கு இந்த படத்தில் ஜென்ரலாக வாய்ஸ் எதுவும் கிடையாது, ஓவர் டைலாக்ஸ்லாம் இருக்காது. ப்ரீவியஸ் இது வெர்ஷனோட நல்லா இருக்கா இந்த சீக்வலில்? இல்லை, அதுதான் பெஸ்ட். அது நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப ஆக்ஷன் இருந்துச்சு. இதில் ஆக்ஷன் இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. தேர்ட் பார்ட் லீடு வரதுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கா? ஆமாம், அப்படி தான். இல்லை, இது நார்மலாக லைஃப் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. ஹாரி பாட்டர் அந்த மாதிரி. ஒருவேளை இங்கிலீஷ்லேயே இல்லை ஃபினிஷில் வந்து நல்லா இருந்திருக்குமோ? அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தனால நல்லா லாஸ்ட் நான் இந்த படத்தில் பெரும்பாலும் டைலாக்கே இருக்காது. ஓகே, ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் இஷ்யூ கிடையாது. அதெல்லாம் இஷ்யூ இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இதில் வந்து ரோட் டு ரிவெஞ்சு, ஸோ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஒரு லீனியராக எப்படி வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தான், அவர் எப்படி தப்பிக்கிறாருன்றத அவ்வளோ லீனியராக ஸ்க்ரீன் ப்ளே முத கொண்டு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் வந்து இதை வந்து ஒரு புக்காக எடுத்து பார்க்கலாம். எப்படி வந்து சாங்ஸ் இல்லாமல் டைலாக்ஸ் பெருமளவும் இல்லாமல் லெசனாக எடுத்துக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். லெசன்றதை விட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ நான் படம் பார்க்கும் போதே இந்த படத்துக்கு வந்து சியான் விக்ரமோ நம்ம தலை அஜித்தோ நடிச்சாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எஸ்பெஷலி வந்து சியான் சார் வந்து அந்த வாய்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருந்துச்சு. டப்பிங் கொடுத்தவங்க வந்து ரொம்ப சூப்பராக டப்பிங் கொடுத்துருக்காங்க, தமிழில் அக்யூரேட்டாக இருந்துச்சு. எண்ட் வந்து கன்வின்சிங்காக இருந்தது. ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு என்னோட எதிரிகள்லாம் இப்படிலாம் வந்து என்ன தொந்தரவு பண்ணுறாங்கன்னா நான் எப்படி தப்பிப்பேன்? யாரும் சாகணும்னு நினைக்க மாட்டோம், அதுலேருந்து தப்பிக்கணும் தான் நினைப்போம். அந்த தப்பிக்கிறத தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சு நம்ம இப்படி தான் தப்பிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கராக நாங்களாம் ஃபில்ம் மேக்கராக தான் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. படம் வந்து சின்ன படம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் எடுத்துக்கலாமோ ஃபீல் பண்ணுறீங்களா? தோணுச்சு. டக்குன்னு இன்டர்வல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கதை போனதே தெரியல, அதான் லீனியராக இருந்துச்சு படம். எப்போ இன்டர்வல் வருது எப்போ முடியுதுன்னே தெரியல நமக்கு. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. லீடு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிரெடிட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் படம் வந்து ஒரு சூப்பரான தீனி. நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். அதே அப்கமிங் 3 வரப்போகுது டிசம்பர் மாதம். அதுக்கு 3 வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை விட நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நல்லா இருக்கும், கண்டிப்பாக படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல. இது ஸ்டாண்டர்லோனாக இருக்கா படம் பார்க்கும்போது? எப்படி இருக்கும்? ஓகே தான், பிடிச்சிருக்கோம். ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை இருக்கா? நான் சும்மா தான் எதிர்பார்ப்போட பார்க்கல. சரி. சிஷு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் நல்லா இருக்கும், அதே மாதிரி தான். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டேன். இப்போ போஸ்ட் கிரெடிட் எப்படி இருந்துச்சு? தேர்ட் பார்ட் இல்லை, போஸ்ட் கிரெடிட் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. படம் ரொம்ப ஷார்ட். ஐ மீன் பார்ட் 1 பார்ட் 2ஓட முடிகிற மாதிரி தான் முடிக்கிற மாதிரி. பார்ட் 3க்கு எந்த லீடு? ஆமாம், லீடுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் போட்டு போகிறீங்களா? அது பழைய வெர்ஷன் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்களா? பார்க்கல, இதுதான் பார்க்குறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு? நல்லா பிடிச்சிருக்கு. சரி, ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்களா படம்? சாட்டிஸ்ஃபை ஃப்ரெண்டு சொன்னால நல்லா இருக்குனால நல்லா இருக்கு படம். எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. யாருமே இருக்கு. இது அர்னால்டு படம் அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கு. இது வேற மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ.